தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 3 எம்பிக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 3 எம்பிக்கள். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 3 எம்பிக்கள் போட்டியிடுகின்றார்கள். இவர்கள் எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்றால் 3 எம்பிக்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வார்கள். அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும். முதலாவதாக திருமாவளவன். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 3வது முறையாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். தற்பொழுது தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும். அடுத்ததாக மத்திய அமைச்சர் எல் முருகன். இவர் வேறு மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர். தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ளார். தற்பொழுது அவினாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த முறை தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இவர் வெற்றி பெற்றால் தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்வார். அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும். அடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். இவர் கடந்த சட்டசபை தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்பு ராஜ்யசபா உறுப்பினரானார். தற்பொழுது மயிலம் சட்டசபை தொகுதியில் போட்டியிடுகிறார். மயிலம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் தன்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்வார். அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும். ஆகவே தமிழ்நாட்டை சார்ந்த 3 எம்பிக்கள் திருமாவளவன், மத்திய அமைச்சர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆகிய 3 பேரும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த 3 பேரில் யார் வெற்றி பெற்றாலும் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.